அன்பான மக்களே, ப்ரொமோ வந்துருச்சுங்க. மகாநதி ப்ரொமோக்காக எவ்வளோ பேர்லாம் வெயிட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணுங்கள். நம்ம மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கி ப்ரொமோ பார்த்தீங்களா, பயங்கரமாக சூப்பர். பசுவோட பையனை வந்து நம்ம அதில் அதாவது விஜய் வந்து கடத்திட்டாரு. குமரன் நிவின் எல்லாம் சேர்ந்து கடத்திட்டாங்க. சூப்பராக வந்து பயங்கரமாக வந்து பக்காவாக பிளானை போட்டு தூக்கிட்டாரு நம்ம விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். பசு வந்து கால் பண்ணி பசுவோட பையன் பொண்ணுலேருந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறது. எனக்கு காவேரியோட வீடு டாக்குமெண்ட்டு கிடைக்கணும், இல்லைனா உன் மையம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சொல்கிறாருங்க விஜய். பயந்துட்டு பசு கொண்டு வந்துடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வீடை மீட்டு கொடுக்குறது தான் அவளோட லட்சியமாக இருக்கு இல்லையா? பசுவோட பையனை வச்சு வீட்டை மீட்டுருவார் நம்ம விஜய் அப்படிங்கிறது தான். ஏன்னா 3 சகலைங்க 2 பேருமே சேர்ந்துட்டாங்க. சூப்பருங்க, பயங்கரமாக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ப்ரொமோ 3 பேர் தான், அவ்வளோ அல்டிமேட்டு, அப்படியே அடித்தூளாக வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு செம்ம ப்ரொமோ வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த ப்ரொமோ தான். இன்றைக்கி எதிர்பார்த்தா என்ன ப்ரொமோனா, பாய்ஸ் மட்டும் இருக்காங்கங்க. அல்டிமேட்டு சண்டே ப்ரொமோ. இந்த ப்ரொமோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ப்ரொமோ, பயங்கரமாக இருக்குது. விஜய் வந்து அவருக்கு வந்து சட்டை இல்லாமல் நடிக்கிறது சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்குங்க. தெலுங்கு சீரியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக மணியன் மட்டும் தான் போட்டுட்ருப்பார். அதே மாதிரி பக்காவாக வந்து பசுவை மிரட்டி விட்டார். போங்க, செம்மங்க, சூப்பராக இருக்குது ப்ரொமோ, அல்டிமேட்டாக இருக்குது.